நம்ம முன்னோர்கள் வழி வழியா ஃபாலோ பண்ற சில விஷயங்கள்ங்க. அது எல்லாமே நம்மளுடைய ஆன்மீகத்தோடையும், ஆரோக்கியத்தோடையும் தொடர்புடையது. சாதாரணமா ஒரு விஷயம் இந்த டைம்க்கு இத ஃபாலோ பண்ணுங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்ணவே மாட்டோம். இது ஆன்மீக ரீதியாக நமக்கு சொல்லும்போது, சித்தர்களே, கடவுளே நமக்கு இத செய்யுங்கன்னு ஒரு புராண கதைகள் மூலமாகவோ, நமக்கு சில விஷயங்கள சொல்லும்போது, கண்டிப்பா அத நம்ம தவறாம ஃபாலோ பண்ணணும். பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள் உடல்லயும் மாற்றம் நிகழும். அதனால தான் அமாவாசையா, பௌர்ணமியா, கிரகண நேரமா, ஒவ்வொரு டைம்லயும் சஷ்டி, ஏகாதசி, சதுர்த்தி இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே சொல்லி உணவு முறைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பத்தி தான் தவற விடாமல் நீங்கள் அனைவரும் செய்யணும் அப்படின்னு தான் இந்த பதிவு உங்களுக்காக நான் கொடுக்குறேன். எல்லா பெண்களுமே என்னன்னா தன்னுடைய கணவரோட ஆயுள் அதிகரிக்கணும், நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழணும், வீட்டில் சந்தோஷம் நிலைக்கணும், அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க இந்த விரதத்தை கடைபிடிச்சு புது தாலி மாத்துறது வழக்கத்துல இருக்கு. அன்னைக்கு விசேஷம் என்ன தெரியுங்களா? அந்த மாதிரி செய்து வைத்து வாழை இலையில இந்த அடையெல்லாம் காரடை வைத்து வெண்ணெய் வைத்து வழிபடுவது சிறப்பு. ஸோ அன்னைக்கு நம்ம வந்து சிவப்பு நிற ஆடை அணிவது, நெற்றியில் குங்குமம் வைப்பது, கைகளில் மருதாணி வைப்பது, ஸோ அது எல்லாமே பெண்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது ஒரு மங்களகரமான விஷயமாக இருக்கு. அதாவது குடும்பத்துல வந்து ஒற்றுமை வந்து ஓங்கும். இந்த மாதிரி தான் எல்லா விசேஷமும் பார்த்தீங்கன்னா அந்த உணவு அதனோட ரிலேட் பண்ணியிருப்பாங்க. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம முன்னோர்கள் வழி வழியா ஃபாலோ பண்ற சில விஷயங்கள்ங்க. அது எல்லாமே நம்மளுடைய ஆன்மீகத்தோடையும், ஆரோக்கியத்தோடையும் தொடர்புடையது. சாதாரணமா ஒரு விஷயம் இந்த டைம்க்கு இத ஃபாலோ பண்ணுங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்ணவே மாட்டோம். இது ஆன்மீக ரீதியாக நமக்கு சொல்லும்போது, சித்தர்களே, கடவுளே நமக்கு இத செய்யுங்கன்னு ஒரு புராண கதைகள் மூலமாகவோ, நமக்கு சில விஷயங்கள சொல்லும்போது, கண்டிப்பா அத நம்ம தவறாம ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா, இந்த அண்டத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காலநிலை மாற்றத்தின் கிரகங்களோட மாற்றம், அந்த சமயத்துல நம்ம உடல்ல, அதாவது இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள் உடல்லயும் மாற்றம் நிகழும். அதனால தான் அமாவாசையா, பௌர்ணமியா, கிரகண நேரமா, ஒவ்வொரு டைம்லயும் சஷ்டி, ஏகாதசி, சதுர்த்தி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லி உணவு முறைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் தவற விடாமல் நீங்கள் அனைவரும் செய்யணும் அப்படின்னு தான் இந்த பதிவு உங்களுக்காக நான் கொடுக்குறேன். அதுதாங்க வருகிற மார்ச் 14 சனிக்கிழமை. என்ன நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, காரடையான் நோம்புங்க. பெண்களுக்கான சிறப்பான ஒரு நாள். பெண்கள் இதை கண்டிப்பா நீங்க செய்யணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பதற்கும், கணவரோட ஆயுள் நீட்டிக்கப்படணும் அப்படின்றதுக்காகவும் இது செய்யக்கூடியது. அதாவது மாசி மாதம் கடைசி நாள் வரக்கூடிய ஒரு விசேஷமான நாள் இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்றது. இது எல்லா பெண்களுமே என்னன்னா தன்னுடைய கணவரோட ஆயுள் அதிகரிக்கணும், நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழணும், வீட்டில் சந்தோஷம் நிலைக்கணும், அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க இந்த விரதத்தை கடைபிடிச்சு புது தாலி மாத்துறது வழக்கத்துல இருக்கு. அன்னைக்கு விசேஷம் என்ன தெரியுங்களா? அதாவது வீட்டில் சில மங்கள பொருட்கள் எல்லாமே வாங்கி வைத்து, புது தாலி கயிறு வாங்கி வைத்து அவங்க அணிஞ்சுக்குவாங்க. கணவன் கையால அணியறது தான் அன்னைக்கு சிறப்பு. அதுல செய்யக்கூடிய இந்த காரடை அப்படின்னு சொல்றது ஆரோக்கியமான ஒரு விஷயம். அது என்னங்க இந்த காரடை அப்படின்னு சொல்றது? இதுக்கு ஒரு புராண கதை இருக்கு. நம்ம சத்யவான் சாவித்ரி இந்த கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? இந்த சத்யவான் சாவித்ரி கதையில பார்த்தோம்னா, யமன் அந்த சத்யவான் உயிரை எடுத்துட்டு போகும்போது சாவித்ரி அம்மா என்ன பண்றாங்க, அவன் கணவனை வேண்டி வேண்டி அவ்வளவு பக்தியா இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த யமன் பின்னாடியே இவங்களும் போயிடுறாங்க கணவனோட உயிரை மீட்பதற்காக. அப்போ யமதர்மர் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, மேல்லோக வரைக்கும் எப்படி நீங்க உடலோட வந்தீங்க அப்படின்னு. அதுதாங்க அந்த பக்தி, பதிவிரதைன்னு சொல்ற அந்த பக்தின்னு சொல்றது. அதை பார்த்து அவர் ரொம்ப மெய்சிலிர்த்து, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா உங்களுடைய கணவரோட உயிர் திரும்பி தர முடியாது,
அதை தவிர வேறு ஏதாவது வரம் கேளுங்கன்னு சொல்லும்போது இவங்க சாதுரியமான ஒரு வரம் கேட்குறாங்க. அதாவது என்னுடைய கணவரோட அப்பா அம்மா நீண்ட நாள் உயிரோட இருக்கணும், தந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு அழகான குழந்தை வேண்டும், குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. தந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குழந்தை எப்படி வரும்? கணவர் இருந்தால் தானே வரும். அப்போ எனக்கு கணவரும் வேண்டும் அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால கணவர் உயிரை திருப்பி தருகிறார். ஸோ யமதர்மன் கிட்ட போராடி என் கணவரோட உயிரை மீட்டுட்டு வந்தாங்க சாவித்திரி இல்லையா? அந்த நாள் தான். அதாவது மாசி பங்குனி, மாசி மாதம் முடிந்து பங்குனி ஸ்டார்ட் ஆகிற அந்த நேரம் அப்படின்னு சொல்றது சரியான ஒரு நேரமாக இருக்கும். மாலை நேரத்துல இந்த வழிபாட்டு முறை, இந்த காரடை அப்படின்னு சொல்றது செஞ்சு வச்சு படைக்கிறது. ஸோ அப்போ கணவரோட உயிரை மீட்டுட்டு வந்து காட்டுல இருக்காங்க இல்லையா? அந்த சமயத்துல அந்த காரடை அப்படின்னு சொல்ல, காராமணி எல்லாம் காட்டுல இருக்கும். அதை எடுத்து நல்ல அரிசியோடு சேர்த்து அந்த கார அடை செய்து வெண்ணெய் வைத்து, அதாவது உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் வைத்து படைக்கிறது தாங்க அன்னைக்கு சிறப்பு. இந்த கார அடை எப்படி செய்யறது? ரொம்ப சிம்பிள், ஆனால் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. சரிங்களா? இதில் பச்சை அரிசியை நல்லா கழுவிட்டு நம்ம உலர்த்தி எடுத்து நல்லா வறுத்து பொடி செய்து எடுத்து வச்சுக்கணுங்க. இதே நம்ம வெல்லம் சேர்த்தும் செய்யலாம், இல்லை நம்ம காரமாகவும் செய்யலாம். வெல்லம் சேர்த்து செய்யும்போது வெள்ளைப்பாகு காய்ச்சி இதில் அந்த அரிசி மாவை நம்ம சேர்த்து செய்யணும். காராமணியை நல்லா ஊற வச்சு வேக வைத்து அரைத்து இதனோட கலந்துடணுங்க. கலந்து இதை அடை மாதிரி செய்யணும். அடை மாதிரி செய்து நடுவில் சென்டரில் ஒரு சின்ன ஹோல் போட்டு வேக வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும். இதே மாதிரி தான் இது காரமாக இது எப்படி செய்யலான்னா, இதில் நம்ம தேங்காய் துருவல், கொஞ்சம் வெங்காயம், இது எல்லாமே சேர்த்து சீரகம், இது எல்லாமே சேர்த்து இதே மாதிரி காராமணியை அரைத்து அதனோட சேர்த்து பிசைஞ்சு அடையாக செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி செய்து வைத்து வாழை இலையில் இந்த அடையெல்லாம் காரடை வைத்து வெண்ணெய் வைத்து வழிபடுவது சிறப்பு. ஸோ அன்னைக்கு நம்ம வந்து சிவப்பு நிற ஆடை அணிவது, நெற்றியில் குங்குமம் வைப்பது, கைகளில் மருதாணி வைப்பது, ஸோ அது எல்லாமே பெண்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது ஒரு மங்களகரமான விஷயமாக இருக்குது. அதாவது குடும்பத்தில் வந்து ஒற்றுமை வந்து ஓங்கும். இந்த மாதிரி தான் எல்லா விசேஷமும் பார்த்தீங்கன்னா அந்த உணவு அதனோட ரிலேட் பண்ணியிருப்பாங்க. காலநிலைக்கு ஏற்ற மாதிரி சில உணவுகள் கொடுக்கறது, கூழ்வார்த்தல்ல இருந்து நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விரத முறை இருக்குது. ஒரு விசேஷமான நாள் இருக்குன்னா அதுக்கு ஸ்பெஷலாக இந்த டிஷ்ஷை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது எல்லாமே அந்த நேரத்திற்கு உடலுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மாலை நேரத்தில் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் செஞ்சு இந்த கார அடையை ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு ஆரோக்கிய நன்மைகள் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த பதிவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.